வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லிருந்து. நேற்றைய பதிவில் வந்துட்டு ஒரு 3 மருந்தை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு 3 மருந்துகளை பற்றி நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேசிக்கான மெடிசின், கோழி இனங்களுக்கு பேசிக்கான மெடிசின். இது நம்ம வீட்டில் எப்போவுமே கண்டிப்பாக இருக்கணும். இதில் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெனாக்கூருங்கிறது ஒரு கீரிப்பூச்சி டேப்லெட்டு. இது 150 mg. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பெரிய கோழிகளுக்கு அரை டேப்லெட் கொடுக்கலாம். இதே இது ஒரு 1 கிலோ சைஸில் இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு நம்ம 1/4 மாத்திரை கொடுக்கலாம். அதுலேயே சின்ன குஞ்சுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கும், இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த அல்கிருமின்னு சொல்லிட்டு ஒரு டானிக். அதில் ஒரு 3 சொட்டு அல்லது 4 சொட்டு கொடுக்கலாம். ஒரு 25 நாள் 1 மாதம் ஆன குஞ்சுகளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 சொட்டு கொடுக்கலாம். அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஆக்சிடெட்ராசைக்ளின் டேப்லெட் இருந்துச்சு. ஸோ நேற்று நான் சொல்லியிருப்பேன், ஆக்சிடெட்ராசைக்ளின் டானிக் என்ன ஒரு வெள்ளைக்கழிச்சல் விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, அந்த ரெக்கையை தொங்க போடாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. கோழிகள் நல்ல முறையில், அதாவது அது ஓவரால் இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் நமக்கு ப்ரிகாஷன். ஸோ அதனால் அதே விஷயத்தை நம்ம டேப்லெட்டாக பெருசுகளுக்கு கொடுக்கலாம். பெருசுகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு டேப்லெட்டை ஒரு 3 பீஸ் இல்லாட்டினா 4 பீஸாக உடச்சி அதோடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள். காலையில் எல்லாமே திறந்து விட்றேன், எல்லாம் வெளியே வருது. அதில் ஒரு கோழி முட்டை வைக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் திறந்து விடவும் வெளியே வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம டெய்லி ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம திறந்து விடுறதுக்கு முன்னாடியே நேற்றைய தண்ணியெல்லாம் மாற்றி நம்ம சுத்தமான தண்ணி வச்சுட்டு தான் நம்ம திறந்து விட்றோம். அதே மாதிரி கோழிகள் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம அன்றாட க்ளீன் பண்ணி ஆகணும். அடுத்து அது அலையக்கூடிய இடங்களில் மேக்ஸிமம் புழு பூச்சிகள் உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதற்கு தேவையான பாதுகாப்பான விஷயங்கள், பாதுகாப்புனா கீரி இந்த மாதிரி தொல்லைகள்லேருந்து காட்டுப்பூனையோ இந்த மாதிரி தொல்லைகள்லேருந்து அதுகள் பயப்படாமல் இருக்கிற இடத்துக்கு ஒரு அட்மாஸ்பியரை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இப்போ முட்டைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ 2-3 கோழி ப்ரீடிங்கில் இருந்து முட்டைக்கு வந்துட்டுருக்கு. எல்லாமே நம்ம வெள்ளை சேவலுக்கு தான் ப்ரீட் ஆகிட்டுருக்கு. இந்த பட்டா தனியாக விட்டால் மேய்ச்சிரும், அந்த கண்டிஷனில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொன்றக்கீரி பட்டா தனியாக விட்டால் மிதிக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த பட்டா தான் அந்த பட்டா. நல்ல தரமான கிளிமூக்கு சிறுவால் இனங்கள் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், வளர்த்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளையும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.